100வது நாள் கொண்டாடலாம், அரசாங்கத்துக்கு எப்படி 100வது நாள் கொண்டாடலாம்? நீங்க அவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டாருன்ற உடனே நீங்க வந்து 100வது நாள் கொண்டாடணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து வெள்ளி விழா கொண்டாடுவீங்க போல இருக்கு, அப்புறம் பொன் விழா கொண்டாடுவீங்க போல இருக்கு. 5 வருஷமா ஆட்சி நடக்கணும். அதனால வந்து 100 நாள் 200 நாள்லாம் இல்லாம இன்னைக்கு அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்களோட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை இன்ஸ்டால்மெண்ட்ல செஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும். இல்லைன்னா மக்களுக்கு நம்பிக்கை வராது. என்னன்னா நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம், வெற்றி பெறலாம், அதுக்கப்புறம் நாம வந்து எப்படி வேணாலும் மக்களை வந்து ஏமாத்தலாம்னு இருக்கக்கூடாது. நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ, மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கணும், அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, மடிக்கணினி கொடுக்கணும். ஆக இன்னும் கொஞ்சம் அனுபவபூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். சட்டமன்றமும் நான் கேட்டுக்கொள்வது, மக்களோட பிரச்சனைகளை அதிகமா பேசுங்க. நீ எவ்வளவு நிலம் வச்சிருக்க, நான் எவ்வளவு நிலம் வச்சிருக்கேன், நீ லாட்டரியில் எவ்வளவு வாங்கின, நான் லாட்டரியில் எவ்வளவு வாங்கினேன், அதே மாதிரி நான் எத்தனை கார் வச்சிருக்கேன், நீ கார் வச்சிருக்க, இப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. மக்களோட பிரச்சனைகளை பேசுங்க, மக்களோட பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று கூட திருவொற்றியூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தம்பி கொலை செய்யப்பட்டதற்கு நீங்க மினிஸ்டர்ஸ் எல்லாரும் போனி உங்களை கொண்டாடி முடிச்சுட்டாங்க. இனிமே நீங்க வந்து மக்களுக்கான அமைச்சர்களாக பணியாற்றணும். மக்கள் நேற்று 2 அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால எனது தாழ்மையான கருத்து, இது வந்து கொண்டாட வேண்டிய நேரம் இல்லை, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நேரம். அதனால மக்களுக்காக பணியாற்றுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. இதே கூட்டத்துல கலந்து கொண்டு பேசி பாமக தலைவர் காவிரி விவகாரத்துல காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அவங்க வந்து தமிழ்நாட்டை கண்டுக்கிறது கிடையாது, கர்நாடகா தான் முக்கியம், அவங்க ரூலுக்கு வரணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு டார்கெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, இதுல நீங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, காங்கிரஸ் தான் கர்நாடகாவை ஆட்சி செய்து கொண்டிருக்குது. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களும் அன்புமணி அவர்களும், ஒருவேளை சகோதரர் அன்புமணி அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல, ஏன் பாஜகவை, கர்நாடக பாஜகவை நீங்கள் ஏன் கண்டிக்க மறுக்கிறீர்கள்னு. இவங்க ஆட்சி நடக்குமா, இவங்க தண்ணி திறந்து விட மாட்டாங்களாம், ஆனா போராட்டம் நடக்கிறவங்கள கண்டிக்கணுமா? இது என்னடா அதிசயமா இருக்கு. அப்போ உங்களோட கடமையை முற்றிலுமாக நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள். கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளின் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று காவிரி நதிநீர் ஆணையம் சொல்லியாச்சு. காவிரி நதிநீர் ஆணையம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போ? பிஜேபி ஆட்சி 2018 ஜூன் 1ஆம் தேதி தான் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னால காவிரி ஒழுங்காற்று குழு 2007 சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சா கூட 2012 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் அதை அறிவிக்கவே இல்லை. மக்களுக்கான, தமிழக மக்களுக்கான தண்ணியை சரியான பங்கீடு கொடுக்கவே இல்லை. அதனால மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்கள் இருக்கும் போதும் சரி சரியான நீர் வந்து கொண்டிருந்தது. அதனால எல்லாத்துக்கும் 19 பிஜேபியை குறை சொல்வதை விட்டுவிட்டு அங்கு காங்கிரஸ் ஆட்சி செய்கிறார்கள், இங்க காங்கிரஸ் ஆட்சி செய்கிறார்கள். 2 மாநிலத்திலயும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 மாநிலத்திலயும் ஆட்சி செய்யும் போது நமக்கு தண்ணீர் வரலன்னா அங்கே உள்ளவர்கள் முடிவு செய்ய வேண்டும். காவிரி ஒழுங்காற்று குழுவையும் காவிரி நதிநீர் ஆணையத்தையும் மதிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமா நம்ம விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கணும், அந்த காவிரி இங்க வரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. மான சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சுடுறாங்க. அப்ப இது என்ன? இது அப்பனா சட்டம் எங்க இருக்கு, காவல்துறை எங்க இருக்கு? வழக்கு போடலாம், அவங்களை விசாரிக்கலாம். ஆனா மான சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 தமிழர்களை சுட்டு விட்டு இன்னைக்கு அதை பத்தி எந்தவித கவலையும் இல்லாம அங்க ஆட்சி செய்கிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு. இங்க அதுக்கான எந்தவித அவங்க அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளாம சும்மா பொதுவா அந்த 3 குடும்பங்களுக்கும் அவர்கள் இழப்பீடு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டும். வருங்காலத்திலையும் இப்படி தமிழர்கள் எந்த பாதிப்பும் எல்லையில் நடக்காத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இதை சுட்டு கொண்டதாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், அங்க காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே காங்கிரஸ் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட பதில் என்ன? தமிழர்களின் உயிருக்கு அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள்?
அதனால காங்கிரஸ் ஏதோ நாங்க ஆட்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல தமிழர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதும் எனது கருத்து.